ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவளை அங்கே பிரசவ வார்டுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு ரொம்ப அழகான 2 ட்வின் பேபிஸ் வந்து பிறக்குறாங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட 2 பேபிஸோட வந்து மேலேயுமே அங்கே வந்துட்டு பர்த் மார்க் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேபியை நீங்கள் காமிங்க அப்படின்றத சொல்லும்போது, நீ வந்து வெயிட் பண்ணுமா, நாங்கள் வந்து அவள் அந்த குழந்தைங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ என்னையுமே காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை என்னை வந்து ஒரு 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி காப்பாற்றின பொண்ணு இங்கே தான் இருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஆமான்னு அவங்க சொன்னதுமே வேகமாவே உள்ளே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உங்கள் பேபிஸ் 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ தான் குழந்தை நல்லா இருக்காங்க, உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க அப்படின்றத சொன்னதும், நாங்கள் என்ன பண்ண முடியும் மேடம் சொன்னதுமே ஹீரோயின் அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா. அந்த ரூம்குள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அந்த ரூமில் நம்ம ஹீரோயின் இல்லை, வேற ஒரு பொண்ணு தான் இருந்துட்டுருக்கா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சைடில் வந்து ரோட் கடை தான் போட்டு அங்கே வித்துட்ருக்கா. அவங்க ஸ்டெப் மதர் அங்கே வந்து, எதுக்காக நீ வந்து இப்படிலாம் அசிங்கம் பண்ணிட்டுருக்கா, நீ வீட்டுக்கு வா, நான் உனக்காக வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து வச்சுட்டேன், ரொம்ப வந்துட்டு பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் சொன்னதுமே நம்ம ஹீரோயின், ஏன்னா இந்த தடவை கிழவனை பிடிச்சிருக்கீங்களா இல்லை வந்துட்டு ஒரு நோயாளியை பிடிச்சி வச்சுருக்கீங்களா, இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்களேன்னு சொன்னதும், அந்த ஆளுக்கு வந்துட்டு 50 வயசு ஆகுது, இப்போ என்ன தப்பு, அந்த ஆளுக்கு ஆல்ரெடி வந்து 3 ஒய்ஃபுமே இறந்து போயிட்டாங்க, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருப்பா அவர் கூடன்னு சொன்னதும், உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டா. நீ ரொம்ப நல்லவளோ, நீ வந்துட்டு யாரு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தேன்னே தெரியாமல் குழந்தைய பெற்றுக்கிட்டவ தானே, இப்போ 7 வயசாகி போயிடுச்சு, இன்னும் மேரேஜ் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த 5 மில்லியன் கொடுப்பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படி காசு மேலே ஆசையாக இருந்தால் போய் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ண வேண்டியதானே, உங்களுக்கு வந்து அந்த ஆள் ஈக்குவலாக இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்கா. அங்கே வந்துட்டு நீ கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், என்னைய பற்றி நீங்கள் அக்கறையெல்லாம் பட வேணான்னு சொன்னதும், அப்படின்னா நான் இங்கே போகவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்றத சொன்னதும், சரி இங்கேயே இருங்க அசிங்கம் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு இருக்கும்போது, அங்கே அந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. இந்த சைட்லலாம் கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா அவளோட வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த சைடில் தான் 2 அழகான ட்வின் பேபிஸ் 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு மேலே இடிச்சிருமேன்னு சொல்லிட்டு வண்டி இப்படி சைடில் திருப்பினா, வண்டியில் இருக்க பொருள் பூரா கீழே விழுந்துருது. அந்த குழந்தைங்க கீழே விழுந்திருக்கோமே வேகமாக போயிட்டு, பேபி உங்கள் 2 பேத்துக்கு எதுவும் ஆகலை, வாங்க நான் உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, மம்மி அப்படின்ற சொன்னதும், நான் ஒன்றும் உன்னோட அம்மா கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. அந்த பையன் அவங்க அப்பாட்ட அங்கே மெசேஜ் பண்ணிடுறான், அப்பா இப்படி எங்களை வந்து திருடிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழந்தைங்க, அம்மா நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்கன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்துட்டு உங்கள் அம்மா கிடையாது அப்படின்றத சொன்னதும், அதை எப்படி நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவை இருக்காமல் இருப்பீங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபேரி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், நீ அழகாக வந்துட்டு பேசி எல்லாத்தையும் சமாளிக்கிற, பட் உண்மையிலேயே வந்துட்டு நான் ஒன்றும் உன்னோட அம்மா கிடையாது அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நீங்கள் வந்து என்னோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பார், உங்களுக்கு ஃப்ரீயாக எங்களை மாதிரி 2 அழகான வந்துட்டு பேபிஸ்மே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வேகமாக வந்துடுறான் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி, ஏய் திருடி என் பிள்ளைங்களை திருடிடா போகிற அப்படின்றத சொன்னதும், என்ன வந்து பேசிகிட்டு இருக்க நீ, நான் ஒன்றும் திருடலை, குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, அங்கே நீ தானே வந்துட்டு இப்படிலாம் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்ட்ட கேட்டா, அப்பா நீங்கள் அம்மாவை திட்டாதீங்கன்னு சொன்னதுமே அவங்களுக்கு அம்மாவான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன், ஆமாப்பா உண்மையிலே அம்மா எங்களோட இதயத்தை திருடிட்டாங்க, அதனால தான் இவங்களை திருடின்னு சொன்னேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ 2 பிள்ளைங்களுமே அவங்க 2 பேத்தையுமே பக்கத்தில் பிடிச்சி தள்ளினதும் அவங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸாக இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கையை டச் பண்ணதுமே, என்ன எனக்கு வந்து எந்த அலர்ஜியும் ஆகலையே, எனக்கு நோய் குணமாயிருச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு அங்கே கால் வந்ததுமே அவங்களோட அந்த ஸ்டெப் மதர்கிட்ட தான் போய் பேசுகிறா. அவங்க பார்த்தா எனக்கு மேரேஜ் பண்ண சொன்னதுமே, சரி ஓகே அந்த 5 லாக் நீங்கள் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோங்க 2 கேர்ள்ஸை பிடிச்சி கையை வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு இங்கே ஷாக் ஆகிட்டு, சரியான பொம்பளை பிடிக்க இருப்பான் போலே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே கோவமாயிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு ஹீரோவோட கையில் அலர்ஜி ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு வாங்க நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், ஹீரோங்க வந்து கையை பிடிச்சிட்டு உனக்கு தான் ஃபஸ்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உனக்கு வந்து பணத்தாசத்தை பிடிச்சி போய் நீ வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போனதும், இவன் என்ன நினச்சிட்டு என்னை பற்றி இப்படி பேசிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் அந்த அலர்ஜிக்கு எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு அவன் மெடிசன்லாம் போட்டுட்ருக்கான். அப்போ அந்த 2 குழந்தைங்களுமே அங்கே வந்துட்டு, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும், எங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு பேசினதும், நீங்கள் அப்படிலாம் கண்டவங்கள பார்த்து அம்மான்னு சொல்லிட்டு இருப்பீங்களா, நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு அப்படின்றத சொன்னதுமே அதுக்கு 2 ஐடியா பண்ணிவிட்டு அந்த குட்டி பாப்பா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் என்னோட அம்மாட்ட போகிறேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத ஹீரோ கேட்குறான். அந்த குட்டி பையன் சொல்கிறான், அப்பா தயவு செஞ்சு என் சிஸ்டரை என்கிட்ட வந்து பிரிச்சிடாதீங்க, நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு எப்படியும் நம்ம ஹீரோவை வந்து அங்கே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ அங்கே ஓகேன்னு சொன்னதுமே அந்த 2 குட்டிங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, நம்ம பெரிய பணக்காரவங்கன்றதெல்லாம் அவளுக்கு
அவளுக்கு தெரியக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு ஏழன்ற மாதிரி தான் சொல்லணும்னு சொன்னதும், ஏன்பா அப்படின்றத கேட்குறாங்க. அவள் வந்துட்டு உண்மையிலே உங்களுக்கு அம்மாவா இருக்க தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பார்க்க வேணாமா அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அந்த 2 குட்டிங்களுமே பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டேவே அங்கே நம்ம ஹீரோயின் வர அந்த சைடில் போய் உட்காந்துட்டு, ஐயோ கடவுளே எங்களை மாதிரி யாராச்சும் 2 அழகான குழந்தைங்கள தத்தெடுத்துக்கிறீங்களா, நாங்கள் பசியில் வாரோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அங்கே குழந்தைங்கிட்ட வந்துட்டு என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் இங்கே, ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்றத சொன்னதும், அம்மா நாங்கள் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத சொன்னதும், உங்கள் அப்பா எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரை வந்து எங்களால் வளர்க்க முடியல, அதனால தான் இங்கே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, சரி வாங்க என் கூட ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போகிறா. அங்கே ஹோட்டலில் போய் இங்கே வந்து சாப்பிட விட்டுட்டு, நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கலாமா, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும், எங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு, நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் பேசாமல் எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கு வீடுமே இருக்கும், எங்களுக்கு ஒரு அம்மாவும் இருப்பாங்க, எங்களுக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே நான் இப்போ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு வர்றான். பார்த்தா வேணா கிழிஞ்சு போய் பயங்கரமாக மோசமாக இருக்குது ட்ரெஸ்ஸு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஏன் அடப்பாவி நேற்று தானே உன்னை பார்த்தேன் நல்லா இருந்தேன், இன்றைக்கி என்னாச்சு உன் நிலமை எப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்றத கேட்டதும், நான் என்ன பண்ணுறது, நேற்றே என்னை ஜாப்பை விட்டு தூக்கிட்டாங்க, என் நிலமை 2 நாள் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த குட்டி ப்ளீஸ்மா நீங்கள் பேசாமல் அப்பாவும் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவர் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நாங்களுமே நிம்மதியாக அவங்க கூட சேர்ந்து இருப்போம்ல, அவரை எங்களை வந்துட்டு சரியாகவே பார்த்துக்க முடியலை, உங்களுக்கு வந்துட்டு நாங்களுமே வந்துட்டு ஃப்ரீயாக கிடப்போம், நாங்கள் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின், என்னோட நேம் வந்து ஜியா, எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது, நான் மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அப்போ அவன் எனக்கு இப்போ 29 வயசு ஆகுது, எனக்கு அழகான 2 ட்வின் பேபிஸ் இருக்காங்க, ஆனால் வந்துட்டு எனக்கு கார் கிடையாது, வீடு கிடையாது, எந்த ஒரு வசதியுமே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே டிவியில் வந்துட்டு நம்ம ஹீரோவோட நியூஸ்லாம் போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், என்ன ஒன்று மாதிரியே இருக்கேது அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் மாதிரி சாயல் இருக்கலாம், எனக்கும் அவருக்கு வந்துட்டு என்ன வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின், கண்டிப்பாக உங்கள் நிலைமையை பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், நான் கேர் பண்ணிக்கிறேன், இந்த பேபிஸை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், என்ன நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு என் நிலைமையை பார்த்து கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த ஆள் வேணான்னு தோணலையான்னு சொன்னதுமே, அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே அந்த பேபிஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எங்களுக்கு அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. 2 பேருமே போய் எங்கள் உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவுமே பண்ணிடுறாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு அவளோட வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோ அங்கே வீட்டை பார்த்துட்டு, வீடு ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்பா இந்த வீடு வந்துட்டு நம்ம வீட்டு டாய்லெட்டை விட வந்துட்டு சின்னதாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் வந்துட்டு பெரிய வீடு இருக்குது, கார்லாம் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே நம்ம ஹீரோயின், என்ன இவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ கார் இருக்கா, என்ன வந்து நீ என்னமோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க அப்படின்றத கேட்டதும், ஆமாம்மா இது எல்லாமே உண்மைதான், பட் ஆனால் வந்துட்டு ஃபேக் அப்படின்றத சொல்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ வந்துட்டு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பெரிய பணக்காரேன்னு காமிக்கணும்ல, அதுக்காக இப்படிலாம் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு, சரி ஓகே நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு பெரிய வீடு வாங்கி அங்கே வந்துட்டு குடி போகலாம், நான் வந்து உனக்கு இருக்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்காக குக் பண்ணுறேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அந்த பையன், நீங்கள் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு சாப்பாடு பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், என்னது நான் சமைக்கவான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம், நீங்கள் என்ன வந்துட்டு எதுலையும் பார்த்தது இல்லையா, ஒருத்தவங்க மனசை ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க வயிற்றுல இருந்து தான் ஆரம்பிக்கணும், ஸோ வந்துட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு பண்ணி கொடுத்தோன்னா அவங்க மேலே வந்துட்டு நல்லா இம்ப்ரெஸ் ஆகும்ல அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, இதெல்லாம் வந்து உனக்கு எங்கே இருந்து கற்றுக்கிட்டு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வேலை பார்க்க வேணாம், நீ போய் குழந்தைங்களோட விளையாடு, நான் எனக்கு குக் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டாக கால் பண்ணி எல்லா திங்ஸுமே ஏற்பாடு பண்ண சொல்கிறான். அவனை பார்த்தா அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குற அந்த ஷெப்பு, அதுக்கப்புறம் அங்கே நம்ம மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு, பாஸ் உங்களுக்கு ஓகே தானே, அவங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் ப்ளே பண்ணுறதுக்குலாம் மியூசிக் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. சமைக்க தெரியாத நாளை கூட்டிகிட்டு வர சொன்னால் என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க, போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டுறான். நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது இவன் வேமா அங்கே வந்துட்டு அந்த பையெல்லாம் வாங்கி வச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஜாமான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா, ரொம்ப விலை கூட இருக்குது அப்படின்றத சொன்னதும், இது வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வந்திருக்கு, அங்கே வந்துட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் கீழே தூக்கி போட போகிறாங்க, அதனால தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். 2வது அங்கே வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி பாத்திரங்கள் ஒரு வேலை பார்த்தேன்னா, ஸோ அங்கே வந்து சில பேர் கூட கனெக்ஷன் இருந்துச்சு, அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அந்த உண்மையை நம்பிக்கிற அது பொய்ன்னு தெரியாமல், சரி ஓகே நீ வந்துட்டு போய் வந்து குழந்தைங்களோட இரு, அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பசிக்குதான், நானே சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சூப்பராக சமைச்சு கொண்டு வந்து வச்சதும் அங்கே சாப்பாடு எல்லாமே குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு, உண்மையிலேயே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே இவ்வளோ டேஸ்டியாக வந்து சமைக்கிறதுக்கு வந்து பழகுன
அப்படின்றத கேட்டதும், "என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வந்துட்டு எந்த ஒரு ஸ்டோரியிலுமே கேட்டதே கிடையாதா? ஒரு உதவாக்கற அப்பா, அம்மா வந்து சின்ன வயசுல இறந்து போறது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மதர் வந்துட்டு வீட்ல வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கது. அதே தான் எனக்கு நடந்துச்சு. ஸோ அப்ப இருந்தே நான் சமைச்சு பழகிக்கிட்டேன். அதனால தான் இந்த மாரி வந்துட்டு நல்லா சமைக்க எனக்கு தெரியுது" அப்படின்றத சொல்றான். ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு சின்ன வயசுல அலர்ஜி வர ப்ராப்ளம் இருக்கு கேர்ள்ஸ் தொட்டா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு எந்த பொண்ண நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறது? அவன் நிலைமை இப்படியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்ப ஹீரோ அவர் தொட்டா உண்மையிலே எனக்கு அலர்ஜி ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் திரும்ப செக் பண்ணணுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு அங்க வந்துட்டு, எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவனோட கோட்ட கழட்டினதுமே, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஸ்பீடா போற மாரி இல்லையான்னு?" சொல்லிட்டு அவ கேட்கிறா. நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. "நீ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்ன டச் பண்ணு" அப்படின்ட்டு சொன்னதும், "ஓ! நீங்க இத தான் கேட்டு வந்தீங்களான்னு" சொல்லிட்டு அவ கைய அங்க டச் பண்றா. அவனுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் அங்க பாடியில வந்து டச் பண்ணதுமே, அவனுக்கு அப்பயும் எதுவும் ஆகல. நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒரு மாரி ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு ஃபேஸ் அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கும்போது, "என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை வந்துட்டு இவ்ளோ ஸ்பீடா வந்து பண்றதெல்லாம் தப்பில்லையா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்கிறா. அங்க நம்ம ஹீரோ, "நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு அங்க புடிச்சு தள்ளும்போது 2 பேருமே ஸ்லிப் ஆயி அப்படியே விழுந்துடுறாங்க. 2 பேரும் க்ளோஸா வந்ததும் நம்ம ஹீரோயின், "இப்படி என் பக்கத்துல க்ளோஸ் ஆகுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்படி தப்பான எண்ணத்துல வந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு பேசினதுமே, நம்ம ஹீரோக்கு அத கேட்டுட்டு சிரிப்பா தான் வந்துட்டு இருக்கு. பேசாம அவன் அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிக்கும்போது, அவனுக்கு அங்க முதுகெல்லாம் ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க நம்ம குட்டி பையன் வந்துடுறான். "நீங்க வந்துட்டு எப்பயுமே இந்த பெண்டன்ட்ட உங்க கழுத்துல போட்டுக்கணும்ப்பா. ஏன்னா பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இது உங்க லவ்வ வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண உதவுமா" அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து அங்க போட்டு விட்டதுமே, அத பார்த்துட்டு அவனுக்கு அங்க சிரிப்பா வந்துட்டுருக்கு. குட்டி பையன் மாரி இருந்துட்டு என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுட்ட அங்க சொல்லிட்டு இருக்கா. "நான் வந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு அப்பாவ தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு, அத கேட்டுட்டு அங்க அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்ன சொல்லிட்டு இருக்க? உண்மையிலேயேவா? நீ என்ன அந்த 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்த அந்த பெர்சன மறந்து போயிட்டியான்னு?" சொல்லிட்டு, நம்ம ஹீரோ கழுத்துல அந்த பெண்டன்ட் இருக்கு. நம்ம ஹீரோ கூட தான் ஒண்ணா இருந்திருக்கா. ஸோ இந்த பேபீஸே நம்ம ஹீரோயினோட பேபீஸ் தான். அப்ப அங்க அவ, "சரி ஓகே. நீ வந்துட்டு அத பேச வேணாம். நான் வந்துட்டு அது எல்லாமே மறந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து தான் நான் இருக்க போறேன்" அப்படின்றத சொல்றா. அந்த பொண்ணு போனாங்க கொஞ்ச நேரத்துல அந்த ஒரு மொட்டையன் வந்துடுறான். பார்த்தா அந்த ஆளு தான் அவங்க ஸ்டெப் மதர் பார்த்து வச்ச மாப்பிள போல. "நீ வந்துட்டு பார்க்க உண்மையிலேயே ரொம்ப அழகா தான் இருக்க. உன்னோட ஸ்டெப் மதருக்கு நான் வந்து காசு குடுத்துட்டேன். ஸோ நீ என் கூட சேர்ந்து வரணும்னு" சொல்லிட்டு கூப்பிட்டதும், "என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு. நான் உங்க கூட எல்லாம் வரமாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன மாரி ஒரு ரிச் பெர்சன் வந்துட்டு உனக்கு கிடைப்பானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ வந்து போட்டு அடி வெளுத்து விட்டுறான். அப்ப அந்த மொட்டை சொல்றான், "நீ வந்துட்டு பேசாம என் கூட சேர்ந்து வந்துரு. எப்படி வந்துட்டு என்ன மாரி ஒரு பணக்கார மாப்பிள உனக்கு கிடைப்பாங்க. உனக்கு வேற யார் மேரேஜ் பண்ண போறாங்க" அப்படின்றத சொன்னதும், "இதா இருக்காரு என்னோட ஹஸ்பண்ட். இவர்ட்ட காரு பணம் இல்லன்னா என்ன? அவர் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமான பெர்சன். ரொம்ப நல்ல மனுஷன். என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்க அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெர்சன், "இவன மாரி பிச்சைக்காரன் கூட போய் நீ எப்படி இருப்ப? என் கூட வா" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கூப்பிட்டதுமே ஹீரோக்கு டென்ஷன் ஆயி போயிருது. போட்டு அடி வெளுத்து விட்டுறான். பிறகு அங்க நம்ம ஹீரோக்கு கையில அடி வேற பட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் அங்க அவனுக்கு மெடிசன்லாம் போட்டுட்டு, "நீ இப்படிலாம் கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என் பாட்டு ஏதாச்சும் பேசிட்டு போனா போயிட்டு போறான்" அப்படின்றத சொன்னதும், "நீ என்னோட ஒய்ஃப். நான் எப்படி உன்னை பாதுகாக்காம இருப்பேன்" அப்படின்றத அவ சொல்றா. அப்ப அங்க கழுத்துல வந்துட்டு அந்த பெண்டன்ட் இருக்கத பார்த்துட்டு, "இந்த பெண்டன்ட் உன்ட்ட எப்படி வந்துச்சு அங்கன்னு?" கேட்டதுமே, ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு, "இது அந்த ஆன்லைன்ல வந்துட்டு கிடைக்கும். சும்மா நீ உனக்கு வேணும்னா கூட ஆர்டர் பண்ணி வாங்கலாமே" அப்படின்றத சொல்லிடுறான். பட் உண்மைய சொல்ல மாட்றான். அப்ப அங்க அந்த குட்டி பசங்க வந்துடுறாங்க. "உங்களுக்கு எப்படி இருக்குப்பான்னு?" சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாக்கு நல்லா தான் இருக்குன்னு சொன்னதுமே, "உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வயசாகி போயிருச்சு. அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் கூட உங்கள கேர் பண்ணிக்கிற தன்மையும் உங்களுக்கு கிடையாதான்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "நீங்க சொல்லிட்ட லெவலுக்குலாம் நான் ஒன்றும் ஓல்ட் பர்சன்லாம் கிடையாது. எனக்கு 29 தான் ஆகுதுன்னு" அவன் சொல்றான். "நீங்க உண்மைய ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு ஏஜ் ஆயிருச்சு" அப்படின்றத சொல்றாங்க. "அம்மா நீங்க வந்துட்டு அப்பாவுக்கு கூட்டிட்டு போய் குளிக்க வைக்க ஹெல்ப் பண்ணுங்க. அவருக்கு வந்து கையில புண்ணு இருக்கு. அது வந்துட்டு அடிப்பட்ட காயத்துல வந்துட்டு ஈரம் பட்டுச்சுன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாரியா செப்டிக் ஆயிரும்னு" சொன்னதும், நம்ம ஹீரோ, "இதுக சொல்ற பேச்செல்லாம் நீ கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு" சொல்றான். நம்ம ஹீரோயின், "இல்ல குழந்தைங்க கரெக்ட்டா தான் சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துரும். நான் வந்து ஹெல்ப் பண்றேன்" அப்படின்றத சொல்றா. நம்ம ஹீரோயின் அவன் குளிச்சுட்டு வரும்போது இந்த டவல்னு சொல்லிட்டு அங்கே வெக்கப்பட்டுட்டே கொடுத்துட்ருக்கா. அங்கே வந்துட்டு அங்கே திரும்பி போகும்போது ஸ்லிப் ஆகி கடைசியில் அவன் மேலே போய் விழுந்ததும் அவளுக்கு ரொம்ப ஷையாயிருது. வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோ ரூமுக்கு வரும்போது, "சரி ஓகே, நான் இன்றைக்கி சோபாவில் இங்கே படுத்துக்கிறேன். நீங்கள் போய் கட்டில் படுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை வந்து கூப்பிடுங்கன்னு" சொன்னதும், "எதுக்காக நீ சோபாவில் படுக்கிற? நீ போய் மெத்தையில் படுத்துக்கோ. நான் வந்து சோபாவில் படுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்கே வந்து இப்படியே வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சொன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுக்கும்போது அந்த அடிப்பட்ட இடத்துலேயே பிடிச்சி இழுத்துடுறா. அவனுக்கு அங்கே வலி தாங்க முடியல.
நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே தூங்க சொல்கிறா. ஆனால் நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் தான் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நல்லவளாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு நல்லா கேர் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் கூட நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள பற்றி கவலைப்படாதீங்க, என்னை நல்லா கேர் பண்ணிக்கிருவேன் அப்படின்றது தான் பேசுகிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே எந்திரிச்சு வரும்போது ஹீரோ ஆல்ரெடி அவளுக்கு குக்லாம் பண்ணி வச்சிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அங்கே வந்துட்டு சாரி கேட்குறா தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு. நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த கவலையுமே பட வேணாம், நீ லேட்டாகவே எந்திரி, நான் வந்து உனக்காக வந்து சமைச்சு வைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அந்த பேபி சொல்ல ஆரம்பிச்சிடுறா. அப்படின்னா எங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து தம்பி பாப்பா பிறக்க போதான்னு சொல்லிட்டு அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷையாக ஆரம்பிச்சிருது. நீங்கள் வந்துட்டு அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கீங்க, உடனே ஸ்கூலுக்கு கிளம்புங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வந்துட்டு அந்த சைடில் தான் என்னோடய ஷாப்பை வந்துட்டு போடுறதுக்கு போகிறேன், நான் குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், அப்புறம் ஈவினிங் வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறா. அங்கே திரும்ப அங்கே ஷாப்பில் காமிக்கிறாங்க அந்த பேபிஸ் குழந்தைகளுக்காக வந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொருளெல்லாம் விற்கிறதுக்கு. திரும்ப அங்கே மொட்டையை வந்துடுறா. இன்னைக்கு கண்டிப்பாக நீ என் கூட வந்துதாகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 2 குழந்தைங்களுமே எங்கள் அம்மா மேலே கையை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட போகும்போது அப்போ ஆனால் ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு அந்தாலும் மிரட்டாரு. இல்லைன்னா இந்த கடையை இதுக்கப்புறம் நீங்கள் வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவனுக்கு பனிஷ்மெண்ட் நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தனியாக அந்த ஆளுங்கள்லாம் போட்டு அடி வெளுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து கோவப்பட்டுருக்காரு, எதுக்காக நீ வந்து இவரை போட்டு இப்படி அடிச்சிருக்க அப்படின்ற சொல்லிட்டு. இந்த ஆள் வந்து தேவையில்லாமல் எதுக்காக என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு எதுக்காக வந்து இவரை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிற, உண்மையிலே நல்ல பர்சன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்ட் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துட்ருக்காரு, எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, அவர்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு இங்கே உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த உதவாக்கரையை பற்றி என் முன்னாடி பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. அவங்க ஸ்டெப் மதர் உனக்காக எவ்வளோ நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்னதும் அவ்வளோ நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் பேசாமல் நீங்களே வந்துட்டு இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற சொன்னதுமே பார்த்தீங்கல்ல உங்கள் பொண்ணு வந்துட்டு என் முன்னாடி வந்துட்டு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அந்த பசங்களும் பாருங்கள் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னதும் அவர் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு மரியாதை உன்னோட ஸ்டெப் மதர்கிட்ட இப்போ மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு அவள் கிளம்பும் போது அந்த மொட்டை சொல்கிறான், இப்போ வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு நடக்க போகிறத மட்டும் பாரு, இப்போ நீ கிளம்பி போனேன்னா அந்த இடத்துல திரும்ப நீ ஸ்டாலே போட முடியாது, ஏன்னா அது எல்லாமே இங்கே ஒரு ரிச்சஸ்ட் பர்சனோட கையில் தான் இருக்குது, அதை எல்லாமே நான் தான் இன்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அந்த குட்டி பையன் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் என்னோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணேன்னா உங்களோட அந்த ஏஜென்ட் எல்லாமே போயிடும் உங்கள் கையை விட்டு அப்படின்ட்டு சொன்னதும் ஓ உன் மனசில் என்ன நீ பெரிய பணக்கார வீட்டு பையன் நினைப்பா, இப்படிலாம் சின்ன குழந்தைங்க போய் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதும் இப்போ பாரு உங்கள் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அவங்க வந்து கால் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளுக்கு போய் எங்கள் கான்ட்ராக்ட்லாம் போட்டு வச்சுட்ருக்கீங்க, அந்த ஆள் வந்துட்டு எங்கள் அம்மாவே எங்கள் ஸ்டால் போட விட மாட்டேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லிடுறான். ஸோ அங்கே வந்துட்டு அங்கே ஆளுங்க எல்லாமே அந்த ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எந்த கான்ட்ராக்டுக்கும் கிடையாது, உன்னை பேங்க்ரா பண்ணி விட்டாச்சு அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க கோமா போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயின் நீ தானே இந்த ஊரில் பெரிய பணக்காரி அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு உண்மையிலேயே நீ ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணப்பா, எப்படி வந்துட்டு இப்படிலாம் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சிக்கிறது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் இடியட்டுமே அதை எல்லாமே அங்கே நம்பிடுறா. சரி ஓகே உனக்கு இதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனால் நீ உடனே வந்து இப்படி லேட்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை நல்லா வந்து பார்த்துக்குவேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அங்கே டிசைன் வரைஞ்சிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்குன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் அங்கே ஸ்டாலுமே போட முடியாது, ப்ராப்ளம் வந்துட்டுருக்கோம், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதும் உன்னோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கே, பேசாமல் நீ ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அங்கே வந்து போய் டிசைன்ஸ் வரைஞ்சி கொடுக்கலாமே அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு இன்னும் எதையுமே சரியாக வந்து ஃபினிஷ் பண்ணலை, ஸோ வந்துட்டு எப்படி எனக்கு வந்து அங்கே ஜாப் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் இல்லை நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி சொல்லலாம், கண்டிப்பாக நீ வந்துட்டு அங்கே ட்ரை பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் வேறு ஏதாச்சும் வேலையை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக குழந்தைங்களை நல்லா பார்த்துக்குருவேன்னு சொன்னதும் நான் சொல்கிறத கேளு, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ அந்த ஷென் கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்து பாரு, அவங்க வந்துட்டு உன்னை செலக்ட் பண்ணால் நல்லது தானேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, அங்கே போயிட்டு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வேலை கொடுப்பாங்களான்னு சொன்னதும் ஏன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நெகட்டிவாக யோசிக்கிற, டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்டர்வியூக்கு வந்து அப்ளை பண்ணுறா. ஹீரோ அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து வேலை கொடுக்க சொல்லி ஆல்ரெடி அங்கே வந்து பேசியுமே வச்சுடுறான். நெக்ஸ்ட் டே அவன் வந்து அங்கே ரொம்ப டென்ஷனோட இருந்துட்டு இருக்கும்
இருக்கும்போது அங்கே வந்துட்டு அவளுக்கு ஆஃபர் பண்ணிடுறாங்க இன்டர்வியூக்காக. ஸோ அதை பார்த்துட்டு அவ ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோ மேலே அப்படியே அங்கே ஜம்ப் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு உண்மையிலேயே ஆஃபர் வந்திருக்குப்பா அப்படின்றத சொல்லும்போது அந்த குழந்தைங்க ஐயோ இங்கே பாருங்களேன் அப்படின்ற சைட் அங்கே வந்து வைக்கப்பட்டதோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷை ஆயிருது. ஐயோ கடவுளை என்னை இறக்கி விடும்போதோ அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத வந்துட்டு பேசாமல் கிளம்பி எங்கள் இன்டர்வியூ கொடுக்கப்போ கண்டிப்பாக நீ வந்து வின் பண்ணுவ அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இனிமேல் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கிளம்பி போகிறா. பார்த்தாங்க ஏகப்பட்ட பேர் இந்த இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. திரும்ப அங்கே வந்து ரூம்குள்ளே போனால் அவளோட அந்த ஸ்டெப் சிஸ்டர் அங்கே இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. வந்துட்டு உடனே அவளை அங்கே பார்த்ததுமே என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அவளை ரிஜெக்ட் பண்ணி விட்டா. ஆனால் அப்போ அங்கே மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயினோட நேமை வந்து பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து அங்கே வேலை கொடுத்ததும் அங்கே ஷாக் ஆகிடுது அவங்களுக்கெல்லாம். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அதெல்லாமே முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ இந்த சைடில் போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்போ உடனே அவன் நான் இங்கே வந்துட்டு வேஸ்டேஜ் எல்லாம் கிடக்குள்ள அதெல்லாம் பிறக்கிட்டு போக வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் உனக்கு தான் தெரியல நான் ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி மடக்கிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே ஆமாம் அவர் சொல்கிறது உண்மைதான் இங்கே வேஸ்டேஜ் தான் பிறக்கிட்டு இருக்க போக வந்திருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ஹாப்பிட்டே சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்போ இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டலன்னு சொன்னதும் உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து கெஸ் பண்ணேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் போய் பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் வேஸ்டேஜெல்லாம் வந்துட்டு எடுப்பேன்னு சொன்னீங்க ஆனால் ஒரு நாள் கூட அதெல்லாம் எங்கேயுமே கொண்டு வந்து வைக்கலை அப்படின்ற சொன்னதும் அதை எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியும் அங்கே பாரு தூரமாக தெரியுதா அங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். சரி ஓகே உங்களுக்கு நாளைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நானுமே உங்கள் கூட சேர்ந்து வரேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு உடனே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அங்கே வேஸ்டேஜெல்லாம் பிறகு எடுத்து ரெடி பண்ணி வைங்கப்பா என்னோட ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட் ஆளுங்களெல்லாம் விட்டு அங்கே எல்லாத்தையுமே பிறகு எடுத்து அங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தேன் இந்த தான் இருக்குது பார்த்தியா நான் சொன்னது உண்மைதான் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா அப்படின்ற செட் அவன் கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஹோட்டல் பார்த்துட்டு எப்பா ரொம்ப காசு ரொம்ப அதிகமாகும் நம்ம இங்கெல்லாம் வந்துட்டு சாப்பிட வேணாம் நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம் இல்லை சின்ன ஹோட்டலுக்கு போகலான்னு சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது இங்கே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்டு கம்மி தான். ஸோ வந்துட்டு நீ கூட வா அப்படின்றத செட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அந்த மேனேஜர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ண வராரு. பட் ஹீரோ வேமா போய் அங்கே ஹக் பண்ணிவிட்டு என்னோட ஒய்ஃப் முன்னாடி என்னோட ஐடென்டிஃபைவை நீங்கள் ரிவீல் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு பாஸ் உங்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாத்திரம் நான் கழுவி கொடுக்க வந்திருக்கேன் இல்லை என்னோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு இங்கே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே அவர் காதில் என்னென்ன சாப்பாடு வேணுமோ வந்து எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணிக்கோ எல்லாமே இங்கே ரிசர்வ் தான் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின்மே ஹாப்பிட்டு அங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போகும்போது உண்மையிலேயே இந்த ஹோட்டல் வந்து பெஸ்ட்டாக இருக்குப்பா நெக்ஸ்ட் டைமே நம்ம வருவோம் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்கே அவங்க சிஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் சும்மா இருப்பாளா என்கிட்ட முந்தி மாதிரி நீ பேசலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸில் எல்லாருமே சேர்ந்து ட்ரிப்புக்கு போகிறாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின்மே அதில் தன்னோட நேம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு அவள் நேம் இல்லை. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம வந்துட்டு பேசாமல் வந்து நம்மளாவே புக் பண்ணி அங்கே போயிடலாமான்னு சொல்லிட்டு பார்த்தா டிக்கெட்டோட விலை அதிகமாக இருக்குமே அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கா பேசாமல் லக்கி இதில் வந்துட்டு வின் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அது அந்த டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு போடுன்னு சொன்னதும் இல்லைப்பா அதிலலாம் எனக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்றத சொல்கிறா. நீ போட்டு பாரு அப்படின்றத சொல்லிட்டு உடனே அசிஸ்டன்ட் அங்கே கால் பண்ணி வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அங்கே விஐபி ஹோட்டல் ரூமே புக் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்மே அதில் வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே டிக்கெட் அங்கே வந்துட்டு தங்குறதுக்கு இடம் சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது அவளுக்கு. அங்கே குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துட்டு போனதுமே அவங்க சிஸ்டர் அந்த கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் அவங்களும் அங்கே பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. இங்கே நம்ம ஹீரோயின் குழந்தைங்களை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அங்கே வந்துட்டு ரிமூவ் பண்ணும்போது அங்கே வந்து சைடில் வந்துட்டு அங்கே பர்த் மார்க் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா நர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா பேபிக்கு வந்துட்டு பர்த் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு இது எப்படி கோயின்சிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றது கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பலாம் வாங்க அப்படின்றத சொல்கிறா.
அவ கிளம்பி அந்த சைடில் ஸ்விம்மிங் பூலுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது இவ வந்துட்டு தேவையில்லாமல் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கா. இவளுக்கு டிக்கெட் கூட இருக்காது. இவளை அடிச்சுங்க வெளியே விரட்டுங்க அப்படின்ற சொல்லும்போது, என்னை யார் அப்படிலாம் விரட்ட முடியாது, இங்கே பாரு எனக்கு வந்துட்டு டிக்கெட் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்ற சொன்னதும், ஓ ஓசியில் வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்கே ஓசியில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேனேஜர் வர்றான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஏன்னா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டே அவன் தான் போல. ஸோ வந்துட்டு நீ வந்துட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரையுமே வந்துட்டு கூட சேர்த்துட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து உங்களோட சிஸ்டரான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறப்ப, இவளெல்லாம் என்னோட சிஸ்டர்னு சொல்லாதீங்க, இவளை வந்துட்டு என்னை ஃபேமிலி வந்து அடித்து வெளியே விரட்டி விட்டுட்டாங்க, இவள் வந்து யார் கூட போய் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்து குழந்தையுமே பெற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணதும், நீ தேவையில்லாமல் இங்கே பேசிட்டு இருக்கானு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்போ அந்த ஆள் வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும், அந்த பையன் போய் எவ்வளோ தைரியம் தான் நீ எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுறான். அங்கே நம்ம ஹீரோயினை கோவப்பட்டு அவள் பிடிச்சி தள்ளி விட போகும்போது, ஆனால் நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து அப்போ காப்பாற்றிடுறான். இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கணும், அந்த ஆளை வெளியே விட்டு தூக்கி வந்துட்டு அந்த ஆளை வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உங்களுக்கு எப்படி இவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம இங்கே விஐபி கஸ்டமர், நம்மளுக்கு எப்படி பவர் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அந்த கார்ட்ஸ்ட்டை போய் என்னோட ஐடென்டிஃபை வந்து ரிவீல் ஆகக்கூடாது, ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த மேனேஜர் வந்து அங்கே அவளுக்கு ட்ரக்கை கொடுத்து அங்கே ரூம்குள்ளே கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு, இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரர் தான் இங்கே ரூம்குள்ளே வரப்போகிறாரு, நீ அவருக்கு கண்டிப்பாக சர்வ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியுமே உனக்கு இதே மாதிரி தான் ட்ரக்கை கொடுத்தேன், அன்றைக்குமே எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், இப்போயுமே அதை தான் உனக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க சிஸ்டரும் அவனுமே சேர்ந்துட்டு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இன்றைக்கி பக்கவா பிளான் ஆகும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸை தூக்கி போட்டு உடச்சி தன்னைத்தானே எங்கே ஹட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அந்த ரூம்குள்ளே நம்ம ஹீரோ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறான். ஹீரோ உள்ளே வந்ததுமே அங்கே கண்ணாடி கிளாஸை வச்சு அவள் கிழிக்க போகிறா. அப்போ நம்ம ஹீரோ நீ ஏன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லும் போது அவளுக்கு வந்துட்டு ஹார்ட்டாக ஃபீல் ஆகிறத பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறான், ட்ரக்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ வெயிட் பண்ணி டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும் போது அவள் ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி கிஸ் பண்ணதுமே, நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் டாக்டருக்குமே அங்கே கால் பண்ணிடுறான். டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்து உங்களுக்காக இன்றைக்கி நான் சூப்பரான வேலை பார்த்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய் பேசும்போது, நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீ ஏன் நீங்கள் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு கத்துறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட், நீ இந்த ஊர்லேயே வந்துட்டு பெரிய ரிச்சஸ்ட் மேனே அவர் தான், நீ அவருக்காக தான் இப்படி வேலை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான். நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப்கே ட்ரக்கை கொடுத்து நீ வேறவங்ககிட்ட அனுப்ப பார்ப்பியா, உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவனை அங்கே போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லி இழுத்துட்டு போக சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சிட்டு அங்கே வந்துட்டு நேற்று நடந்த எல்லாத்தையும் பற்றி அவள் கேட்டுட்டு இருக்கும்போது, நீ அந்த பேச்செல்லாம் விடு, இப்போ வந்துட்டு என்ன உனக்கு வந்து மீட்டிங் இருக்குன்னு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொன்னதும், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேமா அவங்க விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் வந்து மீட்டிங்கே ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்கேயுமே வந்துட்டு அவங்க சிஸ்டர் தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் தன்னோட டிசைன்ஸ் எல்லாம் அங்கே காமிச்சதுமே அவங்க எல்லாருக்குமே அது பிடிச்சி போயிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு குழந்தைங்களோட சேர்ந்து அங்கே வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் குழந்தைங்களுக்கு பீனட்ஸ்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு அந்த சாப்பாட்டில் அந்த வந்து கலந்து கொடுத்துடுறா. அப்போ அந்த குழந்தைங்க அதை சாப்பிட்டுட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ், உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு பணத்தாசை பிடிச்சவங்களாம் கிடையாது, உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க, நீங்கள் வந்து உங்களோட உண்மைகள்லாம் சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகிறான். பட் அவளை பார்த்துட்டு அவனால் எதுவுமே பேச முடியல, ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ், உங்கள் எக்ஸ் ஒய்ஃப் வந்துட்டு திரும்ப இங்கே ரிட்டர்ன் வர போகிறாங்க, அவங்க வந்துட்டு உங்ககிட்ட காசு ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வரும்போது அசிஸ்டன்ட் அவன் வேமாங்க போக சொல்லிடுறான். நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் உள்ளே ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, அதனால் வெளியே நல்ல காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனதும் நம்ம ஹீரோயின் எனக்கு போனஸ் கிடச்சிச்சு, இந்தாங்க இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ்வளோ காசு எனக்கு எதுக்கு, இந்த காசு வந்துட்டு நீ வச்சுக்கோ, எனக்கு இது போதும்னு சொன்னதுமே அப்படிலாம் இந்த காசை வந்துட்டு என்கிட்ட கொடுக்க வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இந்த காசு போதும் அப்படின்றத சொல்கிறா. உங்களுக்கு பணம் தேவைப்படுது, நீங்கள் பேசினதை கேட்டேன்னு சொன்னதும் ஹீரோக்குங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த குட்டி பையன் அதை எல்லாத்தையுமே அவங்க வீடியோ எடுத்து அவங்க தாத்தா பாட்டிக்கு அனுப்பி விட்றான். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, கண்டிப்பாக நாங்கள் உடனே இவளை மீட் பண்ணணும்னு சொன்னதும் இப்போ வந்துட்டு மீட் பண்ண முடியாது, நாங்கள் அம்மா முன்னாடி வந்துட்டு ரொம்ப ஏழை மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே பேபி உங்களை பார்க்கணுன்றதுக்காக அங்கே காரில் வச்சு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த கடையில் வந்து பொருளெல்லாம் விற்றுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது, ஐயோ என் குழந்தை
குழந்தைங்கள கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் வேகமா பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. அங்கே போலீஸ்க்குமே கால் பண்ணி சொல்லி விட்றா. அப்போ அங்கே வந்துட்டு குழந்தைங்கள அங்கே காப்பாற்றினதும் அந்த குட்டி பையன் ஐயோ எல்லாமே கெட்டு போச்சு, இப்படி தேவையில்லாமல் அம்மா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு வந்துட்டு இதான் இவனோட வீடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காமிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ பெரிய பணக்காரனா இவன் நம்மக்கிட்ட ஏமாத்தினானான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே உள்ள அவங்க அம்மா அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படியே மறைச்சிட்டு இருக்க போகிற, உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்படி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டேன். அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஐயோ கடவுளை இன்னைக்கு நான் வசமாக மாட்டேன், என்னை கொல்லாம விட மாட்டா, நீங்களுமே என் கூட சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீ இத்தனை நாளாக வந்து என்கிட்ட வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தியா, அப்போ இது உன்னோட வீடு அப்படின்றத சொன்னதும் ஐயோ பேபி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்காது, அப்படிலாம் கிடையாது, என்னோட பேரண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே பாரு அவங்கள அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கிறான். என்னோட பாஸோட வீடு தான், அதனால தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் அடிக்கடின்னு சொன்னதும் அவளுமே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஆக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அதை தான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனா திரும்ப அவங்க சிஸ்டர் தேவையில்லாமல் அவங்க அவளை ரொம்பவே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை வந்துட்டு அவள் வந்து தொந்தரவு பண்ணானா கண்டிப்பாக அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டான். நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைங்க வந்துட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணிக்கிறதுக்காக வர்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி பேபிஸ் வந்து பிறந்தாங்க, நான் யார் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தேன்னு எனக்கு தெரியாது, பட் வந்துட்டு என் குழந்தைங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, நான் ஒரு நல்ல அம்மா கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும் நீ வந்துட்டு ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உண்மையிலேயே நீ வந்து ஒரு பெஸ்ட்டான அம்மா, ஏன்னா என் குழந்தைங்களை நீ எப்படி நல்லா கேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அந்த குழந்தைங்களுமே ஆமாம்மா நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பெஸ்ட்டானவங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு, தன்னோட குழந்தைங்க மாதிரியே வந்துட்டு தோணுது அவளுக்கு. இப்போ ஹீரோக்கு அப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி வந்துட்டு அவங்க எக்ஸ் ஒய்ஃப் தான் பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோங்க ஃபோனை எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்டை அவங்க ஒய்ஃபை பற்றி அங்கே விசாரித்த ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டதுமே உள்ளே நம்ம ஹீரோயினோட நேம் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. இந்த உண்மை மட்டும் எப்பயுமே தெரியக்கூடாது, அவங்க 2 பேருக்கு பிறந்தது தான் அந்த குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே சைன் வாங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க சிஸ்டரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்றதே அப்போ தான் அவளுக்கு தெரியுது. அப்போ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சாங் உள்ளே வந்ததுமே அவளங்க பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஏன்னா அவள் ரொம்பவே ஒரு பெரிய ஃபேமஸ் டிசைனர் போல். ஸோ வந்துட்டு நான் உங்களை வந்து பார்த்ததில் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு இத்தனை வருஷமாக அப்ராடில் தான் இருந்தேன், என்னோட கேரியரை வந்து நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்னோட ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டேன், அவருக்கு வந்துட்டு ட்வின் பேபிஸ்மே இருக்குது, நான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன் இப்போ அப்படின்ற சொன்னதும் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், எனக்குமே ட்வின்ஸ் பேபிஸ் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் தான் மெசேஜ் பண்ணுறாரு, அவர் வந்துட்டாரா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சாங் அங்கே வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்றத சொல்கிறா. அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அந்த இவரோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் ஆனதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ அவள் டச் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிருது. நீ வந்துட்டு இப்படி டச் பண்ணாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பேசி புரிய வைக்க பார்க்குறான். பட் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோ தேவையில்லாமல் இப்படி என் பின்னாடி நீ சுற்றுற வேலை வைக்காத, நீ வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லி டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்ட, இப்போ இதுக்காக திரும்ப வந்திருக்க, என்னோட பேபிஸ் வந்துட்டு அவளுக்கு தான் சொந்தம், நானுமே தான், எனக்கு அவள் தான் ஒய்ஃப் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த சாங் வந்து அவளுக்கு மெசேஜ் வேறு பண்ணுறா, நீ இப்போ டச் பண்ணதுனால அவனுக்கு அலர்ஜி ஆகிருக்கும் பாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க குளிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபுல்லாக அலர்ஜி ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிக்க போனால் அங்கேயுமே வந்துட்டு அவன் ஹக் பண்ணிட்டு விட மாட்டான், தயவு செஞ்சு நீ தள்ளிப்போன்னு சொல்லிடுறா. அங்கே வந்துட்டு அவனுக்கு அலர்ஜி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கா. அவன் காலையில் தூங்கிக்கிட்டு இருந்தா, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கணும், உங்ககிட்ட வந்து இருந்தேன்னா உனக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஐயோ என்னோட ஃபோனை வந்து நான் மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக வரும்போது அந்த சாங் நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு என்னோட லைஃப்பில் இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, அவனோட ஒய்ஃப் தான் வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோங்க குழந்தைங்களை வந்து அங்கே ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ இப்போ எதுக்காக திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் குழந்தைங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் வந்தேன்னு சொன்னதுமே ஓ நீ வந்து விட்டுட்டு போகும்போது குழந்தைங்களை மிஸ் பண்ணலையா, ஸோ நீ வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இந்த ட்ராமாவில் இங்கே பண்ணிட்டு இருக்காத, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, அவள் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான்.
ஹீரோ எப்படியும் அங்கே வந்துட்டு அவளை ரொம்ப கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் ஹீரோயின் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அங்கே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவன் விடவே மாட்டான். என்னை நீ விடு, உனக்கு அலர்ஜி ஆக போகுது அப்படின்ட்டு சொன்னதும், நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ டச் பண்ண அப்படிலாம் ஆகாதுன்னு சொன்னதும், என் கண்ணால் தான் பார்த்தனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் இருக்க பொண்ணை கையை பிடிச்சிட்டு பார்த்தே இல்லை எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, ஆனால் நீ தொட்ட ஆகலைன்னு சொன்னதும், இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு தெரியலன்னு நம்ம சொல்கிறான். அப்போ இந்த சாங்க் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளுங்க கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறா. உன்னோட ஹஸ்பண்ட் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, அவன் பெரிய பணக்காரன், நீ வந்துட்டு பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட சொல்ல மறைச்சிட்டு இருக்கான். நீ வேணா என் மேலே நம்பிக்கை இல்லைனா இப்போ மீட்டிங் ரூமில் போய் பாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட்டிங் ரூமில் போய் பார்த்தா இவன் தான் அங்கே சிஓன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிடுது. அப்போ இவ்வளோ நாளாக நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கோமாயிட்டு கிளம்பிட்டுருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறான். பட் ஹீரோயின் உனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு கோமாயிட்டு போயிடுறா. வீட்டுக்கு வந்துட்டுமே அவட்ட பேசி எங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். நான் பொய் சொல்லணும்னு இந்த மாதிரி சொல்லலை, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு போக போகிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணிடாதுன்னு சொன்னதும், நான் வீட்டை விட்டு போகல நீ தான் போக போகிற, இந்த லக்கேஜை தூக்கிட்டு போன்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த பேபி சொல்லவும் என்ன பார்த்துட்ருக்கீங்க, அப்பாவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அம்மாட்ட சொல்லுங்கன்னு சொன்னதும், தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குப்பா அப்படின்றத சொன்னதும், அப்பாவுக்கு இப்படிலாம் நீங்கள் துரோகம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹலோ அங்கிள் நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஹீரோ என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான். பட் ஒத்துக்கவே மாட்டான். அங்கே நீ டவுன் பண்ணிவிட்டு நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே அப்படியே எனக்கு ரொம்ப நேரமாக நீ டவுன் பண்ணி அவனுக்கு மயக்கமே வந்துடுது. நம்ம ஹீரோயின் அழுதுட்டு அவனை அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறா. அங்கே ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு முழிப்பு வரும்போது தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்போ அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். நான் உன்னை மன்னிச்சிட்டேன் ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லும்போது அப்போ டாக்டர் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே இவரை யாராச்சும் டச் பண்ண அலர்ஜி ஆகும், இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா அலர்ஜி ஆகலை, இவர் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்பயுமே இவருக்கு அலர்ஜி ஆகலை அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ட்வின் பேபிஸ் இவளுக்குமே பிறந்துச்சு இல்லையா, ஸோ குழந்தைங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட்டையுமே எடுத்து பார்த்தா பேபி இவளோடதுன்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணதுமே நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுததுமே ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ பேபி வரவும் நான் தான் உண்மையான உங்களோட அம்மான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த சாங் ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கா, கண்டிப்பாக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவளை அரெஸ்ட் பண்ண வைங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறான். ஹீரோ உன்னோட லைஃப்பில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இதுக்கப்புறம் உனக்கு கஷ்டமே தெரியாது, எல்லாமே நான் ஹாப்பியாக தான் கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறான். நீ எதை பற்றி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு 9 months ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நம்ம ஹீரோக்கு வீட்டில் குக்கிங்லாம் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அங்கே ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு இருக்காங்க. குட்டி பிள்ளைங்க எனக்கு பாய் பேபி தான் வேணும் கேர்ள் பேபி தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு அப்படியே ஃபைட் பண்ணிட்டு இப்படியே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.